Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இது சரவணன் from Enlight Trading Solutions. இந்த வீடியோல நம்ம ஆப்ஷன் பையிங் பத்தி நம்ம மெயினா பார்க்க போறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்னாவே நமக்கு மைண்டுக்கு வர்றது மெயினா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். அதான் most of the people are doing, especially in India. Nifty options and Bank Nifty options. ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்ப பிகினரா இருந்தா ஸோ நிஃப்டி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றது பெட்டர். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பின்னாடி யூ கேன் கம் ஃபார் பேங்க் நிஃப்டி, அதான் சேஃபர் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் பையிங் வெர்சஸ் ஆப்ஷன் செல்லிங். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீடியாவில் எஸ்பெஷலி இன்டர்நெட், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க தான் அதிகமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிகே. ஸோ எக்ஸ்பயர் அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி டீப் அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜீரோவில் முடியும். ஸோ ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் த டைம் டிகே. ஸோ அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. அது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கிடையாது. ஸோ இதனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் மோஸ்ட்லி வின் பண்றாங்க அப்படின்னு பேசப்படுது. இன்னொன்னு, ஆப்ஷன் செல்லிங்ல மட்டும்தான் நீங்க 2 or 3 டேஸ்க்கு பொசிஷன் வைக்க முடியும். எஸ்பெஷலி இன் வீக்லி கான்ட்ராக்டா இருந்தா. மந்த்லி கான்ட்ராக்டா இருந்தா 1 week or 2 weeks நீங்க பொசிஷன் ஹோல்டு பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் பண்றதுக்கு ஆப்ஷன் செல்லிங்கால மட்டும்தான் முடியும். பட் ஆப்ஷன் பையிங்ல நீங்க பொசிஷன் ஹோல்டு பண்றது கஷ்டம் பிகாஸ் ஆஃப் திஸ் டைம் டிகே. ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால ஆப்ஷன்ஸ் 1 or 2 டேஸ்க்கு மேல அதிகபட்சம் நீங்க ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆப்ஷன் பையிங்ல. So option sellers இருக்கக்கூடிய பெரிய advantage time decay, theta. So option buyers are called delta traders, option sellers are called theta traders. ஆப்ஷனை டிசைட் பண்றதே செல்லர்ஸ் தான் அப்படின்னு பேசுறாங்க. தட்ஸ் ஓரளவுக்கு உண்மைதான். பட் ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறதான் மிகப்பெரிய கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பை பண்ணி கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதா இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ். ஆப்ஷன் பை பண்ணா நீங்க கண்டிப்பா இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்க பொசிஷன் ஹோல்டு பண்ணி நம்ம பை பண்ணி ஜெயிக்க முடியாது, எஸ்பெஷலி ஆப்ஷன் பையிங்ல. ஸோ நீங்க ஸ்ட்ரிக்டா இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. There is no positional trading. There is no carry forward of positions in option buying. Whether you are in profit or loss, close your positions in the same day before 3:15. Okay. So option buying la only intraday trading தான் பண்ணணும். So ஏற்கனவே சொன்ன மாதிரி can we succeed in option buying? என்ன பொறுத்த வரைக்கும் yes. ஏன்னா you need to put some extra effort. ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு முக்கியமான ரூல், ஜஸ்ட் ஃபாலோ த பிரைஸ், அவ்வளவுதான், நத்திங் எல்ஸ். ஸோ நீங்க பிரைஸை ஃபாலோ பண்ணாலே ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியும். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா ஆப்ஷன் பையரா நீங்க இருக்க விரும்புறீங்க அப்படின்னா 2 விஷயங்கள்ல நீங்க ரொம்ப தரவா இருக்கணும். ஒன்று மார்க்கெட் ஃப்ளோ அனாலிசிஸ், ரெண்டாவது பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். இது ரெண்டுலையுமே ஓரளவுக்கு நீங்க தரவா இருந்தா நிச்சயமா ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியும். மார்க்கெட் ஃப்ளோல 2 விஷயங்கள் இருக்கு. லெவல்ஸ் பத்தி கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ், லாங் டேர்ம் லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ், இதெல்லாம். தட்ஸ் கால்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை பத்தின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க இருக்கணும். ரெண்டாவது ஹை-லோ டைனமிக்ஸ். இது ஒரு நியூ டாபிக், எஸ்பெஷலி இன் என்லைட் ட்ரேடிங் சொல்யூஷன்ஸ்ல இது முக்கியமா நாங்க எடுத்துக்கிறோம். We give a lot of importance to high-low dynamics and equal importance to support and resistance. இது ரெண்டும் தான் key factors to be successful in option buying. So market flow analysis.
ரெண்டாவது பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹை லோ டைனமிக்ஸ், அந்த மார்க்கெட் ஃப்ளோல we identify the area of trade எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்ல ட்ரேட் கண்டிப்பா அந்த ட்ரேட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு you need price action analysis. இது ரெண்டுமே very very important. price action analysis தெரிஞ்சிருந்தா நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும் இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கான சிக்னல் வந்தாச்சு. So price action analysis is nothing but is a kind of a signal in the market. Okay. So trade confirmation we need price action analysis. Trade area சொல்றது வந்து market flow. இது ரெண்டுமே two different topics. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தரவா தெரியும் போது நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் மார்க்கெட் இந்த இடத்துல இந்த இது கண்டிப்பா போகும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம உணர முடியும். That's what I can say. இது ரெண்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் ஆப்ஷன்ல ஜெயிக்க முடியும், எஸ்பெஷலி இன் ஆப்ஷன் பை. ஏன் அப்படின்னு இன்னும் அதை எலாபரேட் பண்ணுனா, ஏன் முதல்ல சொன்ன மாதிரி ஃபாலோ த பிரைஸ். ஏன்னா பிரைஸ் ஒன்று மட்டும்தான் லீடிங் இண்டிகேட்டர், மோர் தேன் எனிதிங் எல்ஸ். ஒரு விஷயத்த மார்க்கெட்ல முன்னாடியே ஏதாச்சும் சொல்லும் அப்படின்னா அது பிரைஸா மட்டும்தான் இருக்க முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ வால்யூமோ, open interest, volume or implied volatility IV. இப்போ price, open interest, volume, implied volatility இது நாலுல எது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைஸ் தான். அதுதான் பிரைஸ் ரீடிங், சார்ட் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சா நமக்கு என்ன நம்ம பண்ண முடியும். ஆப்ஷன் பையிங் இஸ் a kind of a directional trading. Option selling அப்படிங்கிறது strategical trading. You can apply a lot of strategies. But option buyingல there is not much of a strategy. நீங்க ஒரு directional trading தான் அதுல பண்ண முடியும். So option sellingல you can go for strategical trading. Iron condor, calendar spread, vertical spread, butterfly, straddles, strangles, இந்த மாதிரி நிறைய important strategies இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணலாம் option selling. But option buying la you can it's better to do directional trading. அதை எப்படி பெட்டரா பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் we need to put lot of effort, so that we need to have some experience with regard to market flow analysis and price action analysis. So இதெல்லாம் தெரிஞ்சா to get the right direction and right entry price. So option buying la direction கரெக்டா இருக்கணும், நம்ம entry price சரியான இடத்துல இருக்கும். டைரக்ஷன் சரியா இருக்கு, ஆனா நம்ம கால் சைடு கரெக்டா இருக்கும், ஆனா நம்ம பை பண்ணிருக்கிற பிரைஸ் தப்புனா இட்ஸ் டிஃபிகல்ட் டு சக்சீட். அங்க சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் பையிங்ல முக்கியம் டைரக்ஷனும் கரெக்டா இருக்கணும், காலா புட்டாங்கிறது நம்ம கரெக்ட் சைடு இருக்கணும். ரெண்டாவது அந்த என்ட்ரி பிரைஸ்ங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பட் ஆப்ஷன் செல்லிங்ல அந்த பிரச்சனை கிடையாது. பட் ஆப்ஷன் பையிங்ல your entry price must be correct, otherwise நீங்க direction ரைட்டா இருந்தா கூட some problems இருக்கு. So இதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியும், you need to put some extra effort. எந்த ஒரு மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஈவன் ஃபாரெக்ஸ், கமாடிட்டிஸ், எனிதிங், கேஷ் மார்க்கெட், எனிதிங், 3 என்ட்ரி தான் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இது தவிர வேற என்ட்ரியே மார்க்கெட்டில் கிடையாதுன்னு நான் சொல்வேன். ஒன்று வந்து ரிவர்சல் என்ட்ரி, ட்ரெண்ட் என்ட்ரி, பிரேக் அவுட் என்ட்ரி. இந்த 3 விதமான என்ட்ரி தான் நீங்க பண்ண முடியும். ஸோ நீங்க பை பண்ணணும்னா ரிவர்சல் பை பண்ணலாம், ட்ரெண்டிங் பை பண்ணலாம், பிரேக் அவுட் பை பண்ணலாம். இது தவிர வேற எந்த என்ட்ரியுமே உங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். மார்க்கெட் ஃப்ளோ அனாலிசிஸ், பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸை யூஸ் பண்ணி ரிவர்சல் என்ட்ரி இருக்கா, ட்ரெண்ட் என்ட்ரி இருக்கா, பிரேக் அவுட் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது 3 தான் உங்களுக்கு வரும். இந்த 3 என்ட்ரியில ஏதாவது எனிதிங் எது கிடைச்சாலும் we can jump into the market. ஆப்ஷன் பையிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வேலையே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஆல்வேஸ் கம்மிங் டு த மார்க்கெட் வித் ஓப்பன் மைண்ட். ஸோ முன்னாடியே ஒரு பிளானோட எல்லாம் உள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. டிசைட் யுவர் ட்ரேட்
or entry after the market open. Market open ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்க ட்ரேடியை நீங்க பிளான் பண்ணணும். where market opens, எங்க மார்க்கெட் ஓபன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், especially in intraday trading. ஓகே, சோ அந்த ஓபனிங் இந்த மார்க்கெட் ஃப்ளோல எந்த ஏரியால இருக்கு, இது ரெண்டும் தான் முக்கியமா நீங்க பார்க்கணும். மார்க்கெட் ஓபன் ஆன பின்னாடி ட்ரேட முடிவு பண்ணணும். பட் அந்த மார்க்கெட் ஓபன், இந்த மார்க்கெட் ஃப்ளோல எங்க ஓபன் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே ட்ரேட் பண்ணணுமா இல்ல வெயிட் பண்ணணுமா, என்ன பண்ணணும், மார்க்கெட் என்ன பண்ணும், நம்ம என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 என்ட்ரியில ஏதாச்சும் ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கணும், அந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆகி கிடைக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆவது மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும். மினிமம் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய டைம் 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸா இருக்கலாம், 30 மினிட்ஸா இருக்கலாம், 45 மினிட்ஸா இருக்கலாம், 1 ஹவரா இருக்கலாம், 2 ஹவரா இருக்கலாம், அல்லது நாளைக்கு நாள் ஃபுல்லாவே இதுல எந்த என்ட்ரியுமே உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். அப்ப நோ ட்ரேட். ஸோ டிசிப்ளின் அப்படின்னா என்ட்ரி வரும்போதுதான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். வேகா நீங்க மார்க்கெட்ல நுழையக்கூடாது, ரீசனே இல்லாம, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம என்ட்ரிக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். அது அந்த ஸ்ட்ராட்டஜில இது 3 தான், ரிவர்சலா, ட்ரெண்டா, பிரேக் அவுட்டா. இந்த 3ல எது வந்தாலும் உடனே நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போகணும். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அது கிடைக்கலாம், 15 மினிட்ஸ் கிடைக்கலாம், 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கலாம், 1 ஹவருக்கு அப்புறம் கிடைக்கலாம், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கலாம். நீங்க அதுக்காக வெயிட் பண்ணணும். தட் இஸ் வேர் த சக்சஸ். ஒரு நல்ல என்ட்ரிக்காக வெயிட் பண்றதுல தான் உங்க சக்சஸ் இருக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஆர்டர் போடுறதுல நீங்க ஜெயிக்க முடியாது. அதுக்கான ரீசன் இருந்தா ஓகே, உங்க என்ட்ரி அங்க இருந்தா ஓகே. அதர்வைஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் டு சக்சீட் பை வேகா நீங்க என்ட்ராயி ப்ராஃபிட் பண்றதுங்கிறது இஸ் டிஃபிகல்ட். ஓகே ரைட். டைம் ஃப்ரேம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்க முடியாது, எஸ்பெஷலி இன் ஆப்ஷன்ஸ். ஒன்லி ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம், minute 1, minute 5, minute 15, இதுதான் உங்க என்ட்ரி டைம் ஃப்ரேமா இருக்கும். மேபி நீங்க வந்து hour 1, hour 4, minute 30 டெய்லி இதெல்லாம் வச்சு மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம், மார்க்கெட் ஃப்ளோவை பார்க்கலாம். பட் உங்க என்ட்ரி டைம் ஃப்ரேம் எஸ்பெஷலி இன்ட்ராடே ட்ரேடிங்ல 2 தான், minute 1, minute 5, minute 15 நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 3ல அதிகமா நம்ம யூஸ் பண்ண போறது minute 1, minute 5 தான் உங்க என்ட்ரி டைம் ஃப்ரேம்க்கு பெஸ்ட் சூட்டட் டைம் ஃப்ரேம் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகே, ஸோ அந்த என்ட்ரி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி இருக்கும். பட் நீங்க என்ட்ரா கூடிய டைம் ஃப்ரேம் minute 1 ஆவோ minute 5 ஆவோ இருந்தா ரொம்ப குயிக்கா உங்களுக்கு ஒரு அக்யூரேட் என்ட்ரி நீங்க வந்து பண்ண முடியும். அதனாலதான் அந்த என்ட்ரி பிரைஸை சரியா பிடிக்கிறதுக்கு இந்த டைம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ minute 1, minute 5, minute 15 should be your time frame for intraday trading, entry time frame. Right, strike price. எந்த மாதிரி strike price நம்ம எடுக்கணும் ஆப்ஷன் பையிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா வந்து 4க்கும் கீழே இருக்கக்கூடாது. டெல்டா should not be less than 4. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பிரைஸை நீங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. டெல்டா should be around 5, 4.55, 5.56 அந்த மாதிரி தான் இருக்கணும். டெல்டா ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, 7, 8, 9 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி 3, 2, 1 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மிட் ரேஞ்ச் அரவுண்ட் அட் த மணி இருக்கலாம், ஸ்லைட்லி இன் த மணி, ஸ்லைட்லி அவுட் ஆஃப் மணி. இது 3 தான் ஆப்ஷன் பை பண்றதுக்கான ஸ்ட்ரைக் பிரைசஸ். ஸோ அட் த மணி, ஸ்லைட்லி இன் த மணி ஆர் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் மணி. ஓகே, ஸோ வீக்லி ஆப்ஷன்ஸா இருந்தா உங்களுடைய ஆப்ஷன் பிரைசிங் வந்து 150 to 260 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். 150 to 260 இதுல எங்க லோ வருது, ஈவன் சம்டைம்ஸ் 100ல கூட கிடைக்கும். பட் அந்த டெல்டா பார்த்துக்கணும். டெல்டா should be around 4.5 or 5, அது 4க்கும் கீழே இல்லாம இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் நீங்க எடுக்கணும். டேட்டா அனாலிசிஸ் நிறைய பேசப்படுது, எஸ்பெஷலி இன் மீடியாஸ்ல, இன்டர்நெட்ல, டிவியில. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, அதே மாதிரி ஐவி ரேங்க், ஐவி பர்சன்டைல், அதை பற்றிலாம் நிறைய பேசுறாங்க. பட் எது இருந்தாலும் ப்ரைஸை விட எதுவுமே உங்களுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத என்னோட ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன்.
So price action is the key. It's a language of the market அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். எங்க நடக்குது, என்ன மாதிரி price action வந்திருக்கு, ஸோ நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் என்ன பண்ணுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் பை பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும், கன்சிஸ்டண்டா ஜெயிக்கலாம். கண்டிப்பா அதுக்கு நம்ம சில எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். நமக்கு மார்க்கெட் ஃப்ளோ அண்ட் பிரைஸ் ஆக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ கண்டிப்பா நம்ம ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியும். இப்போ பெரிய அட்வான்டேஜ், கம்மி கேபிட்டல்லே ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். டெய்லி 1 or 2% ஆஃப் கேபிட்டல் கண்டிப்பா பண்ணலாம், அதில் டவுட்டே கிடையாது. we have been doing it for the past 1 year. அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா லாஸஸும் பண்ணியிருக்கோம். பட் most of the days we end up in 1 or 2% profit every day. ஸோ எங்கள் டார்கெட்டே வந்து 2% ப்ராஃபிட் வந்தால் that's all maximum அந்த நாளைக்கு. we don't trade after that. ஸோ கண்டிப்பாக எங்கள் சக்ஸஸ்க்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தான், மார்க்கெட் ஃப்ளோ அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட் கண்டிஷன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ பொறுமை, வெயிட் பண்ணணும், பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கணும். புட்டு வாங்கினாலும் சரி, கால் வாங்கினாலும் சரி, we must try to buy at the best possible price. Okay friends, thank you. If you have any doubts, கண்டிப்பா ஆப்ஷன்ல ஜெயிக்கலாம். ஆப்ஷன் செல்லர்ஸ் எக்ஸ்ட்ரா மணி கொண்டு வரணும், ஆப்ஷன் பையர்ஸ் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அண்ட் தென் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். இன்ட்ராடே ட்ரேடிங்ல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் செல்லிங்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது நிறைய பஞ்சஸ் போகலாம், நோ ப்ராப்ளம். வி ஆர் டூயிங் போத் சைட்ஸ். நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், மல்டி லெக் என்ட்ரிஸ் நம்ம எடுக்கணும் ஸ்ட்ராட்டஜியில். பட் ஆப்ஷன் செல்லிங்ல, ஆப்ஷன் பையிங்ல நம்ம அதிக பஞ்சஸ் பண்ணக்கூடாது. 1 or 2 trades, அதிகபட்சம் 3 ட்ரேடுக்கு மேல நீங்க பண்ணக்கூடாது. 6 punches மேக்ஸிமம். 2 punches ஒரே ட்ரேட் 2 or 3% ப்ராஃபிட் வந்துருச்சா, ஃபினிஷ் இட், அவ்வளவுதான். 2 trades 2%, ஓகே ஃபைன். 3 trades, அதுக்கு மேல 4 ட்ரேட் 5 ட்ரேட் 10 ட்ரேட் எல்லாம் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 3 ட்ரேட், அதுக்கு மேல நீங்க பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் அவே ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே 2%, 2.5% லாஸ் ஆயிடுச்சா, தட்ஸ் ஆல், அதோட நிறுத்திடுங்க மார்க்கெட். அதோட ட்ரேட் அன்னைக்கு பண்ணாதீங்க. கம் நெக்ஸ்ட் டே நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில டிசிப்ளினோட நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். அப்பதான் நம்ம வந்து லாங் டேர்ம்ல நம்ம ட்ரேட்ல இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், feel free to contact me. Okay, we are holding classes, live classes. You can trade, make money in live. So 2 days classes irukku. First day we teach you completely how to deal with option buying, how to enter using these 3 entry techniques: reversal, trend, breakout, how to book profits, how to wait for the trade. இது எல்லாமே உங்களுக்கு live market, no theory, no off market classes, everything comes in live. Okay, I trade, you trade with me. I take a trade in live class, you also take. Okay, so this is what we have been doing for 3 or 4 years continuously. Okay friends, if you have any doubts, you can call me to this number. Thank you very much for watching this video.